வெல்கம் டு ஸ்பைசஸ் தமிழ் ஃபுட் சேனல். நாம் இன்றைக்கி சிக்கன் தந்தூரி தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புதினா இலை கொஞ்சம் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி இலை கொஞ்சம் எடுத்திருக்கேன், கறிவேப்பிலை இதுவும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சிக்கனில் மேல் தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அங்கங்கே கீறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கீறி விட்டு அதில் நம்ம மசாலா அப்ளை பண்ணும் போது தான் அது நல்லா உள்ளே இறங்கும். ஸோ இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. நானும் இதெல்லாம் கீறி விட்டுட்டு மேலே இருக்க தோல்லாம் எடுத்துட்டேன். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன், நம்ம அரைச்சி வச்ச கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் கருவேப்பிலை அந்த பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன், மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், உப்பு தேவையான அளவுக்கு, மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன், சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், மல்லித்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், சில்லி சிக்கன் மசாலா அது 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், லெமன் ஒரு ½ லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபுட் கலர் கொஞ்சம் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ மசாலா எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கேப்பில் நம்ம கீறி விட்ட கேப்லலாம் மசாலா நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் மேலே இருந்த தோல்லாம் ஓரளவுக்கு ரிமூவ் பண்ணிட்டேன். கொஞ்சம் ரிமூவ் பண்ணாமலும் இருக்குது, அதனால் எடுக்க முடியல. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து தோல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு இந்த கேப்லலாம் நல்லா மசாலா வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உள்ளாரையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் சிக்கன் ரெசிபிஸ் நிறையா போட்டிருக்கு. அதோட வீடியோஸ்லாம் ஐக்காலில் கொடுக்க தேவைன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அந்த கால் 2 ஒரு கட்டு கம்பி இருந்தால் அதை போட்டு கட்டிக்கோங்க. கொஞ்சமாக குழி பறிச்சுட்டு அதை சுற்றி செங்கல் வச்சு விறகு வச்சு பற்ற வச்சுருக்கோம். இப்போ இதில் தான் இப்போ வந்து தந்தூரி செய்ய போகிறோம். தந்தூரி செய்யும் போது அப்பப்போ கொஞ்சம் ஆயில் விடுங்க, ட்ரை ஆகாமல் இருக்கும். கொஞ்சம் நல்லா வாசமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மசாலாவில் கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, புதினா இலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி போட்ட பேஸ்ட் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது அப்பப்போ திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரே இடத்துல வச்சுட்டு இருந்தால் கருகிடும். இப்போ தந்தூரி ரெடி ஆகிடுச்சு. தந்தூரி சிக்கன் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் கீப் சப்போர்ட், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.